இன்று தமிழகத்தை பொறுத்த மட்டில் எந்த உணர்வும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வந்தால் அவர்கள் தியாகிகளாக மாறிவிடுகிறார்கள். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்களாம் ஒரு கூட. இது எங்கே போய் சொல்றது இதை? அதாவது ஜாமீன் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை ஆனதை போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல பொய் வழக்கில் இருந்து விடுதலை ஆவேன்னு சொல்றார். யார சொல்றார்? செந்தில் பாலாஜி. பொய் வழக்கு போட்டது அப்போ தமிழக முதலமைச்சர்னு சொல்றாரா? ஆக இதை தெரிந்து கொண்டே முதலமைச்சர் அவர்களும் தான் போட்ட வழக்கு தான் பலமுறை குற்றம் சாட்டியவர் என்று இல்லாமல் அவரை தியாகி போல் முன்னிறுத்துவது மிக வேடிக்கையான ஒன்று. அது மட்டுமல்ல, இன்று பிரதமரை முதல்வர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பிரதமர் பரந்த மனப்பான்மை உடையவர். தமிழக மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்வார். உதாரணத்திற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை, இலவச கோதுமை தமிழகத்திற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7000 கோடி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 2வது ஃபேஸ் மெட்ரோவை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் மெட்ரோவை மாநில அரசே நாங்கள் நடத்துகிறோம் என்று எடுத்துவிட்டு இந்த கையாளாகத்தனத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகப்படியான வந்தே பாரத் கொடுத்தது தமிழகத்திற்கு தான். இதே முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போய் நிதியை கேட்டிருக்கலாம்ல. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பிரதமரை சந்திக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் வெளிநாடு போவதற்கு முன்னாலேயே அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும். ஆக எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள், ஆட்சியாளர்கள் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.